டிவிக்கு முதல்ல அந்த இயரில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்த்துருந்தோம். பெருசாக எதுவுமே எனக்கு மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் வர மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அதிமுக திமுக ஆட்சியில் ஆடுகள் வழங்கும் திட்டம் போன்ற ஒரு திட்டங்கள்லாம் இருந்தது. அதே திட்டத்தை தான் இவர் மாடிஃபிகேஷன் பண்ணி மேலே ஒரு கலர் அடித்து கால்நடை பாதுகாப்பு திட்டம்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இதில் புதுசாக ஒரு 3 விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த சாலை வசதிக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு அறிமுகப்படுத்துகிறாங்க. மேற்கொண்டு வந்து இந்த சோலாருக்கு வந்து கூடுதலாக பணம் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. மானியம் வந்து ஜாஸ்தியாக பண்ணி கொடுக்குறாங்க. விவசாய கடன் வந்து முழுமையான தள்ளுபடின்னு அவர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாலே, அதில் வெறும் 35,000 ரூபா தான் பெரிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்று ஒரு முற்றிலுமான ஒரு ஏமாற்று வாக்குறுதியாக தான் இருக்குது. நாங்கள் 2500 போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் போடலை. இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு ஏமாற்றம்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏமாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா முதல் பட்ஜெட்டில் எந்த கட்சியுமே எதுவும் செஞ்சதில்லை. பட்ஜெட்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னைக்கு டிவியில் போய் பார்த்தேன். டிவியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது அறிவிப்பு கொடுப்பாங்க பார்த்தேன். எந்த ஒரு புதுசாக ஒரு புதுவிதமான அறிவிப்பும் கிடையாது. இலவச பஸ்ஸுன்னாங்க பெண்களுக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக போகலாம், அது அறிவிக்கல. 6 சிலிண்டருன்னாங்க, அந்த 6 சிலிண்டரும் அறிவிக்கல. 2500 ரூபாய் வந்து டிவிக்கு பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அந்த டிவிக்கு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ மக்களுக்காக புதுசாக ஸ்கீம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது மற்ற கட்சியில் பொறுத்த வரைக்கும் ஆட்சி ஆரம்பித்து அறிவிக்க மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை. கடைசி காலத்தில் அந்த 2 வருஷமாக ஏதோ பண்ணாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், மக்கள் மத்தியில் அந்த பேர் பதினோன்றதுக்காக கடைசி 2 வருஷத்தை மட்டும் சில திட்டங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் நிறைய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்காக இருக்கட்டும், தாய்மாமன் ஸ்கீமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மானியத்தில் இருக்கிற எல்லா ஸ்கீமையும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் இந்த ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சிங்கப்பெண்கள் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு இதுவும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓவராலாக பார்க்குறத விட என் கருத்துக்கு அனுப்பப்படி பார்த்தோன்னா இந்த அரசு நல்ல அரசு தான். மக்களுக்கு தேவையானது இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். பட்ஜெட்டை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இப்போது இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா $1.5 trillion பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வெல்கமபிள் விஷயந்தான். ஏன்னா அந்த $1.5 trillion அமெரிக்க டாலர்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய தொழில்களை வந்து நீங்கள் கொண்டு வர மாதிரி சூழ்நிலை வரும். அதன் மூலம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். ப்ளஸ் வந்து மக்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியாகிறதுனால இது வந்து இட்ஸ் எ வெல்கமபிள் ஸ்கீம். ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டு இது $1.5 trillion நல்ல விஷயம் தான் சார். நோ நீட் சொல்லியிருக்கிறாங்க, நீட்டு வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சமூக நீதிக்கு இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்களும் வந்து இந்த நீட் வேணுன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் படிக்கிற பள்ளி மாணவர்களும் அந்த மெடிக்கல் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட அழுத்தமும் நல்ல விஷயமாக பார்க்குறேன். 3வதாக அந்த மாணவர்கள் லேப்டாப் சொல்லியிருக்கிறாங்க, வெற்றி லேப்டாப்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா எல்லாமே டிஜிட்டலில் வந்திருக்கிறதுனால ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மாறினால இந்த லேப்டாப் விஷயமும் நல்லதாக நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஐடிஐஸ் ஐ திங்க் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க, 5 ITIs அண்டு லா காலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும். அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணணும், வருவாயை பெருக்கணும், செலவினங்களை வந்து கரெக்டாக குறைக்கணும். ஸோ இந்த ரெவன்யூ டெபிசிட்ஸை எப்படி இவங்க டேக்கிள் பண்ணாலும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த தாவேக அரசு வந்து இந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்கணும் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே வந்து போன ஆட்சியில் இருந்த பட்ஜெட் மாதிரி இதில் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே சில பட்ஜெட்டில் சில விஷயங்களை மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக ஒரு 3 விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த சாலை வசதிக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு அறிமுகப்படுத்துகிறாங்க. மேற்கொண்டு வந்து இந்த சோலாருக்கு வந்து கூடுதலாக பணம் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. மானியம் வந்து ஜாஸ்தியாக பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வரவேற்கத்தக்க விஷயம் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜிக்காக வந்து இப்போ சில ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மேலும்
இந்த பட்ஜெட்டில் இந்த தங்க மோதிரம் திட்டம் இதெல்லாமே ஆல்ரெடி இருந்தது. இதில் புதுசாக அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் புது விஷயமா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். பட்ஜெட் வந்து ஓவராலாக பார்க்குறப்ப புது விஷயங்கள் ஒரு 3 ஆட் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் என்னோட பார்வையில் இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். டிவிக்கு முதல்ல அந்த இயரில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்த்துருந்தோம். பெருசாக எதுவுமே எனக்கு மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் வர மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா போன ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியில் இருந்த திட்டங்களே அப்படியே ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க. இது என்னத்துக்கு நீ பண்ணலாம்? சும்மாவே விட்டு போகலாம், அது பண்ணாத. இந்த நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் வந்து ஏற்கனவே இருந்த திட்டங்களுடைய ஸ்டிக்கர் கிழிச்சிட்டு புதுசாக ஸ்டிக்கர் ஓட்டின திட்டங்கள் போல தான் இருக்குது. விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஒரு திட்டங்களை கூட செயல்படுத்தலை. குறிப்பாக 2500 ரூபாய் மகளிருக்கு, பட்டதாரி இளைஞர்களுக்கான 4000 ரூபாய் உதவித்தொகை, தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனையான விவசாய தொழிலுக்கான எந்த விதமான ஆதரவும் இல்லை. காலங்காலமாக போராடி கொண்டு விவசாயிகளுக்கு இந்த ஆண்டாவது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த விவசாய கடனை எதுவும் தள்ளுபடி செய்யப்படலை. கால்நடை பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அந்த திட்டம் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஆடுகள் வழங்கும் திட்டம் போன்ற ஒரு திட்டங்கள்லாம் இருந்தது. அதே திட்டத்தை தான் இவர் மாடிஃபிகேஷன் பண்ணி மேலே ஒரு கலர் அடித்து கால்நடை பாதுகாப்பு திட்டம்னு ஒரு கொண்டு வந்துருக்காங்க. மற்றபடி இந்த பட்ஜெட் ஆனது தமிழக மக்களுக்கு எந்த விதமான பயனையும் தராது. இவங்க ஒதுக்கிற ஒவ்வொரு துறைக்கான ஒதுக்கீடு அந்த துறைக்கு போதுமானதாக இல்லை. சமூக பாதுகாப்புக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இந்த பட்ஜெட் ஒதுக்கப்படவில்லை. பல ஆயிரம் கோடி கடன் இருக்குதுல்ல, லட்சம் கடன். அந்த கடனை எப்படி தான் குறைக்க போகிறாரு, இல்லை இவரும் மேலும் கடனை உயர்த்த போகிறாரான்றது எந்த விதமான அறிவிப்பு இதில் இல்லை. அந்த கடனுக்கான வட்டி தொகையெல்லாம் எங்கேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான அறிக்கையாகவும் இந்த பட்ஜெட் இல்லை. ஆகவே இந்த பட்ஜெட் மொத்தத்தில் தமிழக மக்களுக்கு ஏமாற்றம் தரும் ஒரு பட்ஜெட் என்று எனது கருத்தாக வைக்கிறேன். விவசாய கடன் வந்து முழுமையான தள்ளுபடின்னு அவர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாலே, அதில் வெறும் 35,000 ரூபா தான் பெரிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்று ஒரு முற்றிலுமான ஒரு ஏமாற்று வாக்குறுதியாக தான் இருக்குது. அடுத்து மகளிர் உரிமை தொகை வந்து முதல் பட்ஜெட்லேயே தாக்கல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதுவும் மகளிருக்கு வந்து ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து முழுமையான ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். பட்ஜெட் ஆரம்பிச்சாங்க, அதான் எதுவுமே தள்ளுபடி இல்லை. நகை கூட வச்சிருக்கேன் சொசைட்டியில், எதுவும் தள்ளுபடி இல்லை. நகை தள்ளுபடி ஆனதுனால தான் நான் சொசைட்டி லோன் வாங்கலை நான். அதனால சரி, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஜெயலலிதா பிரிவில் வந்து 81,000 தள்ளினாங்க. கலைஞர் பிரிவில் வந்து 31,000க்கு நகை தள்ளுபடி வந்தது. இந்த பிரிவில் வரலன்ட்டு தெரிஞ்சுன்னு தான் நகை வரைக்கும் தான் வச்சேன். இது தள்ளுபடி வராதுன்னு நினச்சிட்டு நாங்கள் நகை வரைக்கும் வச்சு 5 சவரம் வச்சுருக்கிறேன். அது எடப்பாடி என்ன சொல்கிறார், 5 சவரம் நான் தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. ஸ்டாலின் தள்ளுறேன்னாரு. இவர் எதுவுமே சொல்லலை. நாங்கள் 2500 போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் போடலை. ஏன்னா சிஎம் சாரும் இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்களோட நிலைமையும் நம்ம யோசித்து தான் அவங்களுக்கு பொறுமையாக போடுவார்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸோ இல்லை நெக்ஸ்ட் இயர்லேருந்தோ ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க நல்ல இதுவாக பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க சார். இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே ஆலோசனைகள் எடுத்துட்டு தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல திட்டமிடுதல் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என்னென்ன அறிவிப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்களோ நிச்சயமாக புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பாக அதை செய்யணும்னு சொல்லி திருவள்ளூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும். படித்த பசங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்தா நல்லதா, கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு ஏமாற்றம்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏமாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா முதல் பட்ஜெட்டில் எந்த கட்சியுமே எதுவும் செஞ்சதில்லை. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் முதல் பட்ஜெட்டில் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறதில்ல. அதுவும் முதல் பட்ஜெட்டு கூட இல்லை. இப்போ இது வந்து இடைக்கால பட்ஜெட் தான். அடுத்து இன்னும் 2-3 பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும். அவங்க என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் படிப்படியாக 2-3 பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் நடைமுறைப்படுத்துவாங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும்பாலும் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எதிர்கட்சியானவொன்னே
பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்றது அந்த மாதிரி ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் தானே இது. இன்னைக்கு பட்ஜெட்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னைக்கு டிவியில் போய் பார்த்தேன். டிவியில் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது அறிவிப்பு கொடுப்பாங்க பார்த்தேன். எந்த ஒரு அறிவிப்பு புதுசாக ஒரு புதுவிதமான அறிவிப்பும் கிடையாது. ஏற்கனவே பழைய அறிவிப்பு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேர் மாற்றி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இவங்க வந்து பேரை மாற்றிட்டு புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க ஒரு பேர் வச்சு கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக தான் இருக்குது. புதுசாக எதுவுமே அறிவித்த மாதிரி தெரியல. ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊழல் சொல்கிறாங்க. ஊழல் ஒரு ஊழலும் ஒழிக்கல. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் கரப்ஷன். எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லா டிபார்ட்மெண்ட் போயின்னு இருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கரப்ஷன் தான். ஸோ பத்திரப்பதிவில் ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வராங்க பார்த்தா அந்தளவுக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு புது அறிவிப்பும் கிடையாது. அதே போல் பத்திரப்பதிவில் அதிகமான ஊழல் இருக்குது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு தான். ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ராரும் செம்மையாக கலை காட்டுறாங்க. அதே போல் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டு, கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து ஊழல் வந்து அதிகமாக தான் இருக்குது, தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. சார் வந்து இப்போ நிதி அறிவிச்சுக்கிறாங்க சார். நிதி அறிவிச்சுன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் அறிவிச்சது ஒன்றும் நிறைவேறல. இந்த டிவிக்கு வரும் சொல்லி நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டோம். டிவிக்கு வந்து ஓட்டு போட்டால் இப்போ இன்றைக்கி வந்து நிதி அறிவிச்சுக்கிறோம். ஒன்றுமே இல்லை சார். மக்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து 2500 கொடுப்போம். அது 2500 எதுவுமே கொடுக்கல சார், அறிவிக்கலை. எதுவும் ரொம்ப ஏமாற்றம் தான் அறிஞ்சிக்கு சார். மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான இதுவாகுது சார். கொஞ்சம் விஜயா வந்து ஐயா கொஞ்சம் பார்த்து அதில் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகள் செய்யுங்க ஐயா. இன்றைய பட்ஜெட் நிலவரம் அருமையாக வந்திருக்கு. பழைய ஆட்சியில் நடந்த எல்லா விஷயங்களையுமே பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிதாக வந்திருக்கு. ரெண்டாவது, பழைய ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை எல்லா விஷயங்களையுமே இந்த தடவை குறைவாக சொல்லி ஒரு மாற்றங்களை புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, மகளிருக்காக கொடுக்கப்பட்ட 2500 ரூபாய் அந்த தொகை இந்த வருஷம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட நாமம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது சொல்லப்போனால், எந்த விதத்திலும் இந்த ஆட்சியில் நமக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது பட்ஜெட் நிலவரங்கள் பார்க்கும்போது புதுமையாகவோ முன்னேற்றமாகவோ வாலிபர்களுக்கும் ஓட்டு போட்ட புதிதாய் வந்த வாலிபர்களுக்கும் வேலைவாய்ப்பு விஷயமாகவோ அல்லது மாணவிகளுக்கு, அதாவது இப்படி கூட எடுத்துக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை என்பது உறுதியாக தெரியுது. இவர்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர்களுக்கும் கிடைத்த ஒரே ஒரு நிலை ஏமாற்றம் மட்டுமே. பட்ஜெட்டு வந்து வணிகர்களுடைய கோரிக்கைகள்லாம் பூர்த்தி செய்யலைங்க. இது ஏமாற்றம் தான் வணிகர்களுக்கு. ஏன்னா வங்கி கடன் இருக்குது, இப்போ ஜிஎஸ்டி தொல்லை இருக்குது. அதே போல் வந்து இது அதிகாரிகள் வந்து அத்துமீறி போய் திடீர்னு வந்து ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னு சொல்லி மிரட்டுறது இருக்குது. இப்படிலாம் நிறையா இருக்குது. நாங்களும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எங்களுடைய வணிகர்களை வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேளுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். வணிக வரித்துறையில் கொடுத்துருக்குது, சிஎம் செல்லு கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து எங்களுக்கு எந்த விதமான அழைப்பும் இல்லை. எங்களை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வணிகர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் எடுத்து சொல்லியிருப்போம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் வணிகர்களுக்காக எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இந்த பட்ஜெட் வந்து தாக்குதல் வந்து சரியில்லை, முற்றிலும் வந்து புறமுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடு எப்படி இருந்ததோ அதே போல் தான் இந்த ஆட்சியிலும் இருக்குது. இலவச பஸ்ஸுன்னாங்க பெண்களுக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக போகலாம், அது அறிவிக்கலை. 6 சிலிண்டருன்னாங்க, அந்த 6 சிலிண்டரும் அறிவிக்கலை. 2500 ரூபாய் வந்து தரேன்னீங்க, அது முதல் கையெழுத்து பெண்களுக்கு தான்ட்டு, அதுவும் செய்யலை. இதில் என்ன தெரியுது, பி டீம் மாதிரி தெரியுது. ஏ டீம் வந்து டிஎம்கேவும், பி டீம் வந்து தாவேக்காவும் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து என்ன செயல்முறை இருந்ததோ அதே செயல்முறையில் தான் இந்த ஆட்சிலையும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுது எதுவுமே இல்லை. இது வந்து முற்றிலுமும் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. பெண்களுக்கு வந்து 2500 ரூபாய் தரேன்னீங்க, அதுவும் உங்களால் வந்து எதுவுமே வந்து கையெழுத்து ஒப்படைக்கலை. சரிங்களா? இதனால் வந்து தாவேகா அரசு வந்து ஏன்ச்சி நிற்கும் என்று எனக்கு தெரியல. இதுதான் என்னோடய கருத்து.